அல்ஹம்துலில்லா. இஸ்லாமிய நாட்காட்டியின் புத்தாண்டு பிறந்து இப்போ நாம அல்லாஹ்வால புனிதப்படுத்தப்பட்ட முஹரம் மாசத்துல இருக்கோம். குர்ஆன்ல அல்லாஹ் சூரா அத்தௌபால சொல்றான், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அதுல 4 மாதங்கள் புனிதமானவை. அப்படிப்பட்ட புனிதமான மாசத்துல நாம செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்ன, அது மட்டும் இல்லாம இந்த புனிதமான மாசத்துல குறிப்பா இந்த முஹரம் 10வது நாள்ல வரலாற்றையே உலுக்கின ஒரு பிரம்மாண்டமான அற்புதம் நடந்தது. அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு. அது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எகிப்தை ஆண்ட கொடுங்கோலன் ஃபிரௌன் தன்னைத்தான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்களை ரொம்ப கொடுமையா அடிமைப்படுத்திட்டு வந்தான். அவன்கிட்ட போய் மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே அழிக்க துணிஞ்சிட்டான். இதனால அல்லாஹ்வின் கட்டளைப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னோட மக்களை கூட்டிட்டு எகிப்தை விட்டு வெளியேறினாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஃபிரௌன் தன்னோட ஒட்டுமொத்த படையையும் ஆயுதங்களை ஏந்திட்டு அவங்கள துரத்திட்டு வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்ரவேலர்கள் அவங்களும் செங்கடலின் கரையில வந்து நிக்கிறாங்க. கடைசியா முன்னாடி பார்த்தா பிரம்மாண்டமான ஆழ்கடல், பின்னாடி திரும்பி பார்த்தா மரணத்தை ஏந்தி வர ஃபிரௌனின் படை. மக்கள் பதறி போய் அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அழுது புலம்புறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உறுதியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, இல்ல இல்ல நிச்சயமா என் இறைவன் என்னோட இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு வஹி வருது, உம்முடைய கைத்தடியால கடல்ல அடிங்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த தடிய கடல்ல பட்ட அடுத்த நொடி பிரம்மாண்டமான அந்த செங்கடல் பிளக்குது. அதுவும் பிரம்மாண்டமான ஒரு மலை அளவுக்கு அது பிளக்குது. அதுக்கப்புறம் அதோட வழியா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்ரவேலர் மக்களும் அதுல போறாங்க. ஆனா அவங்கள பின்தொடர்ந்து இந்த ஃபிரௌனோட படையும் பின்தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்ரவேலர்கள் மக்கள் அவங்களும் முழுசா அந்த கடலை கடந்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌனையும் அந்த படையையும் அந்த கடல்லையே மூழ்கடிச்சு அழிக்கப்படுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாபெரும் வெற்றி கிடைச்ச நாள் தான் முஹரம் 10ஆம் நாளான ஆஷுரா நாள். இந்த நன்றிக்கு அடையாளமா தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு வச்சாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், சரிங்க அவங்க நோன்பு வச்சாங்க, நாம எதுக்காக நோன்பு வைக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தப்போ யூதர்கள் இந்த நாள்ல நோன்பு வைக்கிறத பார்த்துட்டு எதுக்காக நீங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே இதோட வெற்றிக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்சாங்க, அதனால நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, யூதர்களை விட மூசாவுக்கு அதிக உரிமை படைத்தவர்கள் நாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இறை தூதரின் வெற்றியை கொண்டாடுறதுலயும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுலயும் முஸ்லிம்களாகிய நமக்கு தான் அதிக உரிமை இருக்குன்னு சொல்லி நம்மளையும் நோன்பு வைக்க கட்டளையிடுறாங்க. இப்போ இந்த ஆஷுரா நோன்பு வைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஷுரா நாள்ல யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முந்தைய ஓராண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆஷுரா நோன்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருந்த யூதர்களுக்கு மாறு செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு வழியை சொல்றாங்க. நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தா 9வது நாளும் சேர்த்து நோன்பு நோற்பேன் அப்படின்னு சொல்றாங்க. முஹரம் 10வது நாள் மட்டும் இல்லாம அதோட சேர்த்து முஹரம் 9 ஆகிய 2 நாட்கள் நம்ம நோன்பு வைப்பது தான் சுன்னத்தான மிக சிறந்த முறை. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே ஆஷுரா நோன்பு வைக்க நியத் செய்வோம். நெக்ஸ்ட் வீடியோல கர்பலா வரலாறு என்ன, இந்த மாசத்துல நம்ம செய்யக்கூடாத பிதாத்துக்கள் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை அல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.